தனக்கு அழகா உனக்கு தனக்கு அழகாகட்டும். வர்றது வந்தவங்க அவங்களுக்கு அழகாகட்டும். என்ன ஒண்ணு ஆனா இந்த சபை முன்பதாக நான் ஒரு ஆண்மகனாக இருந்து ஒரு பெண்ணிடம் விட்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய பெயர் விளக்கம் பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. ஆனா எனக்கு உடம்புதான் சரியில்லை. என்ன பண்றது? உள்ள காய்ச்சல் அடிக்குது. போ உள்ள காய்ச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கிளம்புனேன். நீ வந்து வழியில ஒரு பொண்ணை பார்க்கும் போது இருக்கின்ற நோய் நொடி எல்லாம் மறைந்து பூச்சி ஒரு ஆசையா இருக்குது. உனக்கு வரையடா பையா உனக்காட்சி அடிச்சா அப்படியா? அப்படி வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் சபை முன்பதாக மாபெரும் மக்கள் சபை, மாதா பிதா தெய்வம், இந்த 4 வண்ணத்தார் அமைந்திருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் சபை, மாபெரும் மக்கள் சபையில் லட்சுமி கடையாசம் பொருந்திய இந்த சபை முன்பதாக நான் ஒரு பெண்ணிடம் விட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் தெரியுமாடா பையா? சொல்லுங்க. என்னுடைய பெயர் வந்து திருவரணை. எவ்வளவு நேரத்துக்கு திருவண்ணா? பெயர் திருவரணை. நீங்கதான் திருவரணை. ஆமா. என்னுடைய பெயர் திருவணை என்று சொன்னேனே. ஆமா. என்னுடைய தாய் தந்தையார் தெரியுமா? எவரோ தெரிவிக்கவா? அப்படி அவர்களுக்கு பிள்ளையா பிறந்தாலும் 56 தேசத்துக்கு அதிபதியாக விலகக்கூடிய துரியோதனன் இருக்கின்றார் அல்லவா, அவருடைய தம்பியாகிய அவருடைய மனைவி அவருடைய ஆட்சிக்கு இருந்தாலும் என்னுடைய பெயர் திருவரணை. எங்க போகணும் தெரியுமா? அக்கா கூக்குமுட்டி, பாபா வந்து கல்முட்டி. ஒத்த ஒர்க்கத்திமார்கள் எப்படி ரேஷன் கடையில் நின்னா ஒரே பத்து சும்மா கழுத்து ஓர் கழுத்திங்க. அனைவரும் சகோதரிகள். அனைவரும் சகோதரிகள். என்னுடைய கணவன்மார்கள் 99 பேர்கள். அந்த 99 பேர்களுக்கும் 99 மனைவிமார்கள். அப்படி இருந்தாலும் என்னுடைய அக்கா இந்த 98 பேர்களும் வர வேண்டும் என்று அழைப்பு உத்தரவு. போய் பார்க்கலாம் அல்லவா? போய் பார்க்கலாம்.
அதான் மேடம். ஐயா, வந்ததினால் மிகவும் சந்தோஷம். உன்னுடைய பாதம் ஆசீர்வாதம். அப்படியா? ஆய் வந்து என்னுடைய ஆசீர்வாதம் என்று உனக்கு இந்த நேரத்தில் எதற்காக அழைத்திருக்கிறோம் தெரியுமா? விட்டே. என்னுடைய கணவர் உன்னுடைய பெரிய மாமா ஸ்ரீயோதர மகாராஜன் தேவிமார்கள் வர வேண்டும் என்று அழைப்பு. அதனால கொஞ்சம் நீ என்ன சொல்ற? நீ போயிட்டு என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா உங்க மனைவிமார்கள் யாரையோ கூட்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டுமா 100 பேர்களும் உன்னை ஆசையோடு பார்ப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறார்கள். அப்படி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லணும். ஓகே மகாபிரபு. ஆய் மந்திரி என்னுடைய மனைவியை சொல்லிக் கொடுக்கிறவா தப்பி பண்ண சொல்லுவானே. ஐயோ பாத்தியா, மாமாவாகிய துரியோதனன் சொன்னால் அதற்கு வருப்பே இல்லை என்று சொல்லி எல்லாரும் லைனா ஆராய்ச்சி வந்திருக்கிறாருங்க. அப்படியா? பின்ன என்ன பண்ண போறேன்? நான் தட்டெல்லாம் கீழே கழிச்சு விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். மன்னவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். பயபக்தியோடு நீ என்ன பண்ற? எல்லாரும் முன்னு விடுற. எல்லாத்தையும் முன்னு விட்டு நான் பின்னால விட்டுறேன். முன்னாடி விட்டு நான் பின்னால வரேன். சீக்கிரம். பையா லட்டு குச்சி எதுனா உனக்கு கொரியா இருந்தா சொல்லு, உள்ள கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரேன். ஆனா வெளியே வந்து இவ்வளவு வெட்டு வேலைக்குமா லட்டு சார் இல்ல சார் ஆபரேஷன். எங்க மாமாக்கா போனியா? உங்க மாமாவுக்கா போனியா? போனியல்லடா போனியா? போனியா போனது போனியடா போனியா? போனது போனியடா போனியா? எங்க வீட்டுக்காரி என்னடா சொன்னாரு? பெரும்பட்டிக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. எதுக்கு எதுக்கு எதுக்கு? ஏரியில தண்ணி வடிஞ்சிருச்சா குறவ ரெண்டு பிடிக்க சொல்லி. விளக்கமாறு நீதான் என்னடா சொன்னாருனாக்கா எங்க ஏரி கூட்டிட்டு போற சொன்னாரா? உடனே கூட்டிட்டு வர சொல்லிட்டாருமா. அவர் எப்படா இருக்காரு? ஐயோ ஐயோ போனது போனி 60 அடி உயரமுள்ள சிவாதனத்தில் 20 அடி உயரமுள்ள துரியோதனன் வந்து செங்கோலை கை பிடித்து ஆட்சி செய்கிறார் என்றால் அது எவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஏ பையா, எங்க வீட்டுக்காரர் 60 அடி சிம்மாதனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இல்ல? அப்படி அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே அடியில நான் பாப்பு வச்சிருக்குமா அவர் சாமானம் எப்பறா சாமானம் எப்பறா? அது நான் பார்க்கல, அது மூடி நிக்குது. என்னது போலாம். ஏய் 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 ஏமன்னவா ஜெரி பெருவா கிருவனே இந்த மன்னாடி மன்ன போறோம். இந்த மன்னாடி மன்ன போட்ட மன்னர்கள் அதிபதியா விளங்குனாதா? இந்த ராஜாதி ராஜரி இந்த ராஜரில் ஒருவரான எனது நாதா
ராஜனின் ஒருவனான எனது நானா உங்களுடைய தேவிதானோ பாதோ நமஸ்தே நமஸ்தே உன்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய பெருந்திருவாள் திருவரணை இப்படி 99 பேர்களும் பண்ணினால் பாதத்தை கழுவி பட்டாடியால் துடைத்து மல்லிகை கோந்து மந்தாரி வெற்றிவேல் பாரிசாதம் அப்படி சொல்லக்கூடிய பல வகையான மலர்களை கொண்டு வந்து உன் பாதத்திலே வைத்தால் இந்த மலர்கள் எல்லாம் வாடிவிடும் என்று சொல்லி என் உள்ளத்தில் இருக்கின்ற அன்பு என்ற மலரை வைத்து கல்லான அக்கடவன் புல்லான அலப்புருசன் அந்த வார்த்தைக்கு நின்று உன்னுடைய பாதத்தை படித்திருக்கின்றோம் சாமி. கண்ணை திருவரணை எழுந்திரு. என்னுடைய பாதத்தை படித்திருக்கிறாய். அந்த பாதத்தை விந்தையா படிந்ததால் என்னுடைய திவ்யம் என்று சொல்லக்கூடிய பொன் பாதத்தை படித்தபடியால் நீடோடியாக நான் ராஜனாகவோ ராணியாக வாழ வேண்டும் சாமி. தேவிமார்கள் ஓடு ஓடி வந்து பாதத்தை படித்தபடினால் வாழும் என்று வாழ்த்துரைத்ததினால் மிகவும் சந்தோஷம். ஆனால் ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்னடி கேட்க போற? கேட்கட்டுமா? அரண்மனையில் இல்லற வேலை சில்லறை செய்து கொண்டிருக்கின்ற போது தாலி என்ற பெண்ணை விட்டு தேவிமார்கள் 99 பேர்கள் வர வேண்டும் என்று சொல்லி சபை நாடி வரவழைத்தாயி. என்ன காரணம்? எங்க வீட்டுக்காரி கண்ணழகு அவரு முக்காலகு அவரு வாயாலகு அவரு மீசாலகு அவரு நெஞ்சாலகு அவங்க பையன் குஞ்சாலகு அவன் பையன் கொஞ்சாலகு என்னோட பேரை கொஞ்சம் அழகு எப்பரா இருக்கு?
உனக்கு 5 நாளைக்கு லீவு. 5 நாளைக்கா? ஆமா. இங்க வந்து அதாவது எங்களை பார்த்த உடனே உனக்கு டாண்டி எழுந்துச்சானா நீ ஓடி போயிடுவ. மனுஷன் ஏதாவது ஆசை வந்துருச்சானா ஓடி போயிடுவேன். அதனால இங்க கோந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கோ, விளக்கு மட்டும் பிடி. கோந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு விளக்கு பிடிக்கிறது எனக்கு அதான் தெரியும். விளக்கு வெளிச்சு போதல்ல அப்ப பார்த்தா கொண்டாந்து சரிக்கிட்ட வேண்டியது. அப்படி பண்ணாத. நேற்று நாடகம் முடிஞ்ச உடனே கல்லூரி மேட்டுல வேப்ப மரத்து பக்கத்துல கையாட்டி இருந்து பாரு. சாரியா இப்ப உனக்குதான் கட்டு தெரியாதுங்குது. எப்படி இனாதுக்கு கையாட்டினா எதுக்கு? நம்ம ஆளுங்க எல்லாம் வண்டியில போயிருக்கிறாங்களா, பாய் போயிட்டு வாங்கன்னு கையாட்டினா. உனக்கு எதிரா புத்தி? பின்ன புத்தியே புத்தி. ஆமா பின்னாடி லத்தி. ஆமா சரி சாமி உன்னை எதுக்காக அழைச்சேன் தெரியுமா? எதுக்குங்க? கடகத்தேரு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் எதுக்கு போறேன் தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தேர்பாடு ரெடி பண்ணி தான் நான் போக போறேன். பாட்டுக்காரரும் வந்தாச்சு. எதுக்கு ரத்தம் எப்பா நல்லா தான் உடம்பு சரியில்லாத ஒன்னே கால் ஆயிக்கணும்னு குறையிலையா? கண்ணே நம்முடைய நாட்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய குடிமக்களுக்கு குறை வந்து விட்டது. காட்டில் செய்த பண்ணைத்தை காட்டில் இருக்கும் மிருகமெல்லாம் அழித்து விட்டது அப்படின்னு சொல்லி அஸ்னாபுரியில் முறையிட்டார்கள். குடிமக்கள் குறைய தீர்க்கவில்லை என்றால் நான் மன்னரா வாழ்ந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால காட்டுக்கு சென்று வேட்டையாட வேண்டும். காணுங்க போறீங்களா? ஐயோ குடிப்படைகளுடைய குறையை குறிக்கிறோம் சொல்லி நீங்க காணக போனீங்கன்னா கானகம் சென்றது உண்டானா உங்களுக்கு வாராத துன்பம் வந்துவிடும். உங்களுக்கு ஆபத்து நேர்ந்துவிடும். கானகம் சென்றது உண்டானால் வாராத துன்பம் வரும். யார் எனக்கு? அப்படி கானகம் போன இடத்துல அங்க யாரு இருக்கிறாங்க தெரியுமா? யாரு இருக்கிறாங்க? ஐவர் ராஜார்களே மனம் ஓட்டி இருக்கின்றோம். அந்த ஐவர் ராஜார்களே ஒருவர் இருக்கிறாங்க. யாரு? சாமி அங்க பீமா மாமை கண்டீரானா? உணாமலயத்துல மாரியம்மா கோயிலுக்கா போர் போறதுக்கு யாருன்னா வர சொன்னீங்களா? நீர் மட்டும் பாத்துக்கிறார் மகாராஜா. பாருங்க எவத்துல ஊத்து வருதுன்னு பாருங்க. பீமன்னு ஒரு பேர் தான் சொன்னேன். அதுக்கு எப்படியா பேரு சொன்ன உடனே அவன் மாமனை கூப்பிட்டு பார்த்துக்கலாம். அங்க பீமா மாமை கண்டீரானா?
ஏய்! அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன தெரிவித்தான்? உம்மா 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 தூத்துக்குடி சந்தையில உம்மா மட்டப்பள்ளி சந்தையில உம்மா என்ன அம்மா. கையில டீ தான் வச்சிருக்கேன். டேய், என் மனைவிக்கும் உனக்கும் எப்படி இருந்து வேலை? இது என்னடா இது? யாருது? டீ சாப்பிடுற நேரம். ஆமா. நீ அறிவில்லாதவனே. ஓய். இந்த டீ சாப்பிடுற நேரம் இல்ல. வெடிந்து விட்டது. பல் விளக்கம் ஃபர்ஸ்ட். ஓ பல்லு. தண்ணீரா இது? ஆமா. பல் விளக்கு. பல்லு தானே? பல் விளக்கிட்டியா? முகம் கழுவு. ஓ மூஞ்சி கழுவுனா. மூஞ்சி கழுவு. கழுவியாச்சா? அது என்ன தெரியுமா? தண்ணி. இது தண்ணி. மூஞ்சி கழுவிச்சு. இந்தா. காலையில இருந்தா பெரியவங்க என்ன பண்ணணும்? காலம் கடந்து முடியணும். அந்த காலம் முடித்து விட்டு காலையில எல்லாரும் கப்படிச்சிடும். ஆமா அந்த வேலை செய்யி. எல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சாச்சுங்க. பா ஒழிப்பு. இப்ப பீ குதி. டேய், டா டீ குடி. ஹலோ சார். என்ன? எனக்கு கண்ணு என்ன காமால கண்ணா? ஏப்பா? டீய போய் தண்ணின்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவிடா பல்லு மகாராஜா வாட்டு நேரக்கூடாது. அது என்னவோ வாயில் நல்லா ஸ்வீட்டு தான் தீது. தண்ணி அப்படிக்குமா? இப்ப தண்ணியே கூட அது குடுத்து டீ என்ன திக்கலையம்மா? டேய் உனக்கு எதுக்காக அந்த இடம்? டேய் கழுவ கூடாது. ஏன் இந்த டீல முகங்கள் தெரியுமா? எதுக்கு? உள்ள போய் படுத்துட்டு வச்சுக்கோ. எறும்புக்கறி ஏரியா. என்ன ஏரியா? எறும்புக்கறியா? அந்த எறும்பு பூரா உன்னை கடிக்கவும் உள்ள போய் படுக்க முடியும் உன்னால. இவ்வளவு நல்ல உனக்கு மேல் யாரு தூங்கினாலும் சரி டீ மூஞ்சில இல்ல தூங்குற இடத்துல ஒரு கிலோ சக்கரை வாங்கி பெட்டியில வச்சுக்கிறது. தூங்கும் போது சைட்ல விட்டுன்னு வச்சுக்கோ. அந்த நேரத்துல இருக்கிற எறும்பு அவனுக்கு கடிக்கும். அங்க தூங்க முடியுமா? முடியாது. அதனால அதுக்குதான் அந்த டீ அது டுச்சி டீ எனக்கு. அப்படி குடிமக்களுடைய பிரியத்திற்கு காணகம் செல்கிறாய். சென்று பாருங்கள், எங்கள் அரண்மனையில் இருக்கின்ற சாண்டமும் வாயில சல்லாண்டு இந்த குடம் நேற்று கழுவி ஊத்தணும் நல்லா குடிச்சு. நான் செல்வது எங்க? காடகம். என் மனைவி சொல்லக்கூடிய என் தம்பிமார்களை கூட்டிக் கொண்டு 100 பேர் போறோம். அந்த 100 பேர் மனைவிமார்களும் எங்க இருக்க வேண்டும்? அரண்மனையிலே. ஜாக்கிரதோடு பையன் இருக்கணும். உடம்புல நீ காவல் இருக்கணும். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க ஜாக்கெட்ல இருந்தாங்கன்னா நான் தான் காவல். காவல்ல இருக்கணும். காவல் இருக்கணும்.
அவன் போட்டு அவன் போன போட்டு அவன் உப்புமா போவது வராது. டேய் என் மனைவிக்கு உனக்கு எப்ப இருந்து வேலை? என்ன வேலை செய்து கொண்டிருக்க? அரண்மனை உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்க அழகை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ என்ன செய்யற? நான் காவல் புரிந்து கொண்டு உள்ளே என்ன வேலை செய்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அம்மா ஏய், என்ன கை நீட்ட வந்து? வீட்டுக்கார் போனாருன்னா உனக்கு லட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா கை எங்க வந்துச்சு? எந்த கை வந்துச்சு? அந்த கை இப்போ ஏய், இப்போ வராது. கரண்ட்ல மாட்டி சாவச்சிரும் உன்னை. ஐயோ வலிக்குது. ஐயோ ஐயோ வலிக்குது வலிக்குது ஏண்டா? ஐயோ 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 கடிக்குது. ஐயோ போச்சு போச்சு போச்சு. டேய், அடிப்பது என் மனைவியே. நீ ஏண்டா சவுண்ட் விடுற? ஒரு அக்கறை தான். எப்படி அக்கறை? மகாராஜாவுடைய மனைவி தாய் வீட்டில இருந்து தகப்பன்கிட்டே வளர்ந்து அடிக்காமலும் அவளை திட்டாமலும் பெருமையாக வளர்த்திய பிள்ளை இங்க வந்து சின்ன ஒரு பிரச்சனைக்கு இப்படி அடிவாங்குதான் ஒரு அக்கறை தான். என் மனைவியை நான் அடிப்பேன் அணைப்பேன். நீ யார் அதை கேட்கறது? செவிடியா பையா, நீ யாரு கேட்பது? நானு. ஆமா, அவளை அடிச்சா நீ என்ன கேக்குற? ஆமாடா. அவளுக்கு இது நல்லா இருக்குது. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க. அவனை நம்ம குத்தி கொலை பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஓடி போறோம். 400 கோடி உனக்கு நான் இனாமமாக தருகிறேன். தாருங்க. அவனை அடித்து கொண்டு விட்டு வா. சாமி, நாதா, உன் கண்ணழகைக்கு அவன் கண் ஈடாகுமா? அதானே என் கண்ணில் போல இருக்கிறது. உன் நெஞ்சுக்கு அவன் நெஞ்சு ஈடாகுமா? ஆகுமா? உங்க மொண்டு குத்திக்கு இந்த 3ஆம் ஆலயத்துல எத்தனை பேர் கிளம்பிக்கிறாங்க? அப்படி அதுக்கு அழகு மனைவி கணவனுக்கு சத்ரு. ஆமா, இந்த தேவடி அப்பா 4 பேர் இருந்தா குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமே. எப்படி நல்லா இருக்கும்? மூளைக்கு செவரு இல்லாத. செபத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏங்க, குடும்பம் செவரு இருந்தாதான் குடும்பம் பண்ண முடியும். செவரு இல்லாத குடும்பம் பண்ண முடியும். அறிவில்லாதவனே, செவரு இருந்தா சித்திரை எழுதலாம், செவரு இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கணவன் மனைவி ஒத்துமையா இருக்க முடியாது. அந்த ஒத்துமை நான் எங்க இருக்கணும்? அங்கதான் இருக்கணும். அரண்மனையிலே வெளியே வந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டவள் மனைவி. இந்த தேவடியா என்னைய தேவடியான்றீங்க? தேவடியா சொல்லாதீங்க. அவளை கண்டாரு ஓடி. ஏய், தேவடியான்றீங்க கண்மணி சொல்றீங்க. தேவடியாளுக்கும் கண்டார ஒளிக்கு என்ன வித்தியாசம்? ஐயோ ஐயோ. தேவர் சபையிலே தேவேந்திரன் முன்பாக நடினமாடியவர்கள் 4 பேர்கள். 4 யாரு? ரம்பை, ஊர்வசை, மேனகை, திலோத்தமை. 4 பேர்கள். 4 பேர்கள். அவர்களுக்கு பேர் என்ன? தேவருக்கு அடியார். தேவர் அடியார். அடியார். அந்த ஊர்வசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆமா, இந்த தேவரடியார் மகன் வருகிறார். அவனை அழைத்து இந்த தெய்வலோகத்தை சுத்தம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவர் அடியார் பிள்ளையே என்று சொல்றது தேவடியா பிள்ளைன்னு நாம. அதுதான் சொன்னேன். தேவர் அடியார். அடியார் யாருக்கு மனைவி? உங்களுக்கு தான். எனக்கு அவன் பெற்றுக்கிறாடா பையா. ஒரே 60 பிள்ளை. உனக்கேவா? என்னமோ உனக்கு 10 மாறிக்குது. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல. அதாவது என்ன வேலை செஞ்சுட்டு அது வரைக்கும் நான் பெருமை. ஐ